நடிகர் சங்கத்தின் கணக்குகள் முழுமையாக ஒப்படைக்கப்படவில்லை என நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது தொடர்பாக 2 முறை கடிதம் எழுதியிருப்பதாகவும் தொடர்ந்து கணக்குகளை ஒப்படைக்க தாமதித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்குமே எங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் இன்னும் சேரலை. அக்டோபர் அதாவது போன ஏப்ரல் வரைக்கும் அக்கௌண்ட்ஸே நவம்பர் 25 தான் கையில் கிடச்சிருக்கு. அது இப்போ ஆடிட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் ஏஜிஎம் போகும்போது அதை நாங்கள் ஆடிட் பண்ணி அங்கே வைப்போம். பட் ட்ரஸ்ட்டை பொறுத்துக்கு எங்களுக்கு அர்ஜென்ட்டாக சேர வேண்டியது இருக்குது. நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்மிங் இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம்னால அதை இன்ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் ஐம் ஹோப்பிங் இட் வில் கம் சூன். பிகாஸ் அப்படி வரலன்னா அடுத்த லெவலாக வி ஹேவ் டு கோ அண்ட் டேக் லீகல் ஆக்ஷன். இது தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்காக நம்முடன் நடிகர் சங்க நிர்வாகத்தின் சார்பாக பேசுவதற்காக நடிகர் ஜெயமணி தற்போது இணைப்பில் இருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. வணக்கம் சார். இப்போ கார்த்திக் பேசினதை நம்ம ஒளிபரப்பணும். அதாவது நடிகர் சங்கத்தினுடைய கணக்குகள் சரியாக படைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்தி. இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரித்திருக்கிறார். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல சார், இப்ப நடிகர் சங்கத்தோட கணக்குகள் ஒப்படைச்சிட்டாங்க சார். அந்த ட்ரஸ்ட் கணக்கு தான் இன்னும் ஆடிட்டிங் பண்ணாம இருக்கு. ஆடிட்டர் கிட்ட இருக்கு. ஆடிட்டர் ஏதோ ஃபாரின் போயிருக்காரு போல் இருக்கு. அவர் வந்தோடனே அந்த இதை முடிச்சுட்டு இமிடியட்டா அந்த முறைப்படி அவங்க எப்படி சப்மிட் பண்ணமோ அந்த மாதிரி ஆடிட்டர் சப்மிட் பண்ணிடுவாரு. அப்படிதான் தலைவர் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போ பிரஸ்ஸை கூப்பிட்டு இது மாதிரி சரியான முறையில் கணக்குகள் ஒப்படைக்கப்படவில்லை, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்னு பகிரங்கமா அவங்க சொல்வதற்கு பின்னணி ஏதேனும் இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது நமக்கு தெரியாத விஷயத்துல எப்படி சார் நம்ம கருத்து சொல்ல முடியும்? பின்னணி என்ன இருக்கும், முன்னணி என்ன இருக்கும்னு நமக்கு என்ன தெரியும்? நியாயமா ட்ரஸ்ட் கணக்கு தான் இப்ப பெண்டிங்ல இருக்கு. அது ஆடிட்டர் ஊர்ல இருக்குல்ல, அதுதான் மெயின் ரீசனே. ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னாக்கா அவங்க கணக்கை ஒப்படைச்சிருவாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இவங்க கேட்குற மாதிரி ஒருவேளை காலதாமதமாகுதுன்னு இவங்க லீகலா போனாங்கன்னா தலைவரும் செயலாளரும் லீகலா அவங்களும் என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அதுதானே சார் முறை. நன்றி திரு ஜெயமணி.